அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த காலையில் கர்த்தருடன் என்கிறதான யூடியூப் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வருஷத்தின் முதலாவது வாரத்தில் ஆண்டவர் உங்களுடைய மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கு, உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் ஒரு அருமையான ஆண்டவருடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 33வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்தில் சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம். இந்த வருஷத்தின் துவக்கத்தில் நீங்கள் தேட வேண்டியது எது என்று சொன்னால், ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும்போது ஆண்டவர் இவைகள் எல்லாவற்றையும் கூட கொடுப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார். எவைகளை கூட கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த உலகத்திலே நமக்கு தேவையான காரியங்களை கர்த்தர் சந்திப்பதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எதெல்லாம் நம்ம தேடி கொண்டிருக்கிறோமோ, ஒருவேளை நமக்கு வாழ்வாதாரத்தை நம்ம தேடி கொண்டிருக்கிறோம், நம்ம பணத்தை சம்பாதிப்பதற்கான வழிகளை தேடுகிறோம், என்னுடைய குடும்ப ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், எனக்கு கடன் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க வேண்டும், இப்படி என்று சொல்லி உலக பிரகாரமான காரியங்களை நம்ம தேடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தேட வேண்டியதை தேடினீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கூட இலவசமாய் கொடுக்கிறதை நம்ம தேடி கொண்டிருக்கிறோம், தேட வேண்டியதை மறந்து போயிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. அழிவுள்ளதாகிய இந்த உலகத்தின் காரியங்களை நம்ம தேடி அழியாத தேவ ராஜ்யத்தை நம்ம இழந்து போகக்கூடாது. ஆகையினால ஆண்டவரோடு இருக்கிற வாழ்வை விட்டு விடாதீங்க, ஆண்டவரோடு இருக்கிற அந்த நித்தியத்தை விட்டு விடாதீங்க. இந்த உலக பொருட்களை தேடி தேடி அதன் பின்னாடி அலைந்து ஆண்டவருடைய மகிமையான ஆசீர்வாதத்தை, ஆண்டவருடைய நீதியை, நியாயத்தை விட்டுடாதபடி நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதை நம்ம தேடி ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது இந்த உலகத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆகையினால அந்த ராஜ்யத்தில் ஆண்டவரோடு, அவருடைய வலது பட்சத்தில், ஆண்டவருடைய சிங்காசனத்தில் அவரோடு இருக்கிற அந்த நித்திய வாழ்வை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை, நீதியுள்ள ஒரு வாழ்க்கையை நீங்கள் தேடும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறப்பா. இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே, உம்முடைய நீதியை தேட, ராஜ்யத்தை தேட எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.